வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வவுனியா மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் கோயில்கள் உடைக்கப்பட்டு பெறுமதியான பொருட்கள் கொள்ளை. போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவை சார்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கைது. தனுஷ்கோடி பகுதியில் 700 கிலோ கஞ்சா போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இலங்கையர்கள் உள்ளிட்ட புகலிட கோரிக்கையாளர்களுடன் பயணித்த படகை திசை திருப்புவதற்கு லஞ்சம் வழங்கியதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு குறித்த தமது கேள்விகளுக்கு ஆஸ்திரேலியா உரிய தெளிவுபடுத்தல்களை வழங்கவில்லை என இந்தோனேஷியா தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்தோனேஷியாவின் எல்லை பாதுகாப்பு நடைமுறைகள் உரிய வகையில் இல்லாமையே இவ்வாறான சம்பவங்களுக்கு காரணம் என ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் ஜூலி பிஷப் குற்றம் சாட்டியுள்ளார். புகலிட கோரிக்கையாளர்களுடன் பயணித்த படகை சர்வதேச கடற்பரப்பில் திசை திருப்புவதற்கு ஆஸ்திரேலிய குடிவரவுத்துறை அதிகாரிகள் இந்தோனேஷிய கப்பலோட்டிகளுக்கு லஞ்சம் வழங்கியதாக படகிலிருந்த இலங்கை புகலிட கோரிக்கையாளர் ஒருவர் தெரிவித்தார். பணத்தை பெற்றுக் கொண்டதன் பின்னர் கப்பலோட்டிகள் தம்மை இந்தோனேஷியாவுக்கு அழைத்து சென்றிருந்ததாக தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் கூறியிருந்தார். இந்த விடயம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஆஸ்திரேலிய எதிர்க்கட்சிகள், ஐநா சபை உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியிருந்தனர். எனினும் இந்த குற்றச்சாட்டுகளை ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபோட் முற்றாக நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவிலும் புத்தளத்திலும் 2 கோயில்கள் உடைக்கப்பட்டு பணம் மற்றும் நகை கொள்ளையிடப்பட்டுள்ளன. வவுனியா பூந்தோட்டம் ஸ்ரீ நரசிம்மர் ஆலயத்தின் கதவு உடைக்கப்பட்டு நகைகள், வெள்ளிக்கவசம், பணம் ஆகியன கொள்ளையிடப்பட்டுள்ளன. மூலஸ்தான விக்கிரகத்திற்கும் சேதம் விளைவிக்கப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். வவுனியா பூந்தோட்டம் ஸ்ரீ நரசிம்மர் ஆலய வருடாந்த பொங்கல் விழாவிற்கான ஏற்பாட்டு பணிகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை புத்தளம், உடப்பு, செல்வபுரம், நாகத்தம்பிரான் ஆலயம் இன்று அதிகாலை அடையாளம் தெரியாதவர்களால் உடைக்கப்பட்டு நகைகள் மற்றும் பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளன. இன்று அதிகாலை ஆலயத்தில் நடை திறப்பதற்காக சென்ற குருக்கள் கொள்ளை சம்பவம் தொடர்பில் நிர்வாகத்தினருக்கு அறிவித்துள்ளார். சந்தேக நபர்கள் ஆலயத்தின் பிரதான கதவு மற்றும் மூலஸ்தான கதவு ஆகியவற்றை உடைத்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மூலஸ்தானத்தில் உள்ள விக்கிரகத்திற்கு அணிவிக்கப்பட்டிருந்த நகை மற்றும் விக்கிரகத்திற்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த தங்க தகடு ஆகியனவும் கொள்ளையிடப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பாக முந்தல் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அண்மை காலமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள கோயில்கள் உடைக்கப்பட்டு பெறுமதியான பொருட்கள் மற்றும் பணம் கொள்ளையிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நான் விடிய 4 மணிக்கு கிளம்பி வந்து பார்க்க கதவு முன் கதவை சங்கிலியை நான் வெட்டி உள்ள மூலஸ்தானம் கதவை உடைச்சி சாமியில் உள்ள பொட்டு தாலி 2 எடுத்து குண்டியல் பட்டி எடுத்து சாமியை கிளப்பி அதுக்கு கீழே நகை தகடு தங்கங்கள் எல்லாம் போட்டு வச்சு இந்த சாமான்கள் எல்லாம் எடுத்து கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கு பிறகு நான் வந்து எல்லாருக்கும் நிர்வாகத்தை ஆட்களுக்கெல்லாம் அறிவித்து அதோட முந்தல் போலீஸ், உடம்பு போலீஸ் எல்லாம் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவை சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிளுடன் தாயார் மற்றும் மகன் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். 120 கஞ்சா பொதிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் வத்தலை பகுதியில் வைத்து 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பிட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் போதைப் பொருளை விநியோகித்து பணத்தை பெற்றுக் கொண்டுள்ள வழியில் கைது செய்யப்பட்டுள்ளார். 3 சந்தேக நபர்களும் வத்தலை போலீசில் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையில் உள்ள 3ஆம் மணல் தீடை பகுதியிலிருந்து கஞ்சா மூடைகள் மீட்கப்பட்டுள்ளன. மூட்டைகள் சில கிடப்பதை அவதானித்த தமிழக கடலோர காவல் படையினர் அந்த பகுதிக்கு சென்று சோதனை செய்தனர். அங்கு 23 மூட்டைகளில் கஞ்சா இருப்பதனை அவதானித்த காவல் படையினர் சுங்க இலாகா அதிகாரிகளிடம் கஞ்சா மூட்டைகளை ஒப்படைத்துள்ளனர். சுமார் 700 கிலோ கஞ்சா போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. உடவலவ கொலம்பகி ஆற பகுதியில் 17 வயது மாணவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 16 வயது மாணவனின் சடலம் உடவளவை பிரதேசத்தில் உள்ள தேக்குமர காட்டில் இருந்து நேற்று அதிகாலை கண்டெடுக்கப்பட்டது.
இந்த மாணவன் பிரத்யேக வகுப்பொன்றில் கலந்து கொள்வதாக தெரிவித்து நேற்று முன்தினம் மாலை வீட்டிலிருந்து வெளியேறியிருந்தார். இரவாகியும் வீடு திரும்பாத காரணத்தினால் அவரது தந்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 17 மற்றும் 21 வயதான 2 சந்தேக நபர்களும் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது. காதல் தொடர்பில் ஏற்பட்ட தகராறே கொலைக்கான காரணம் என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்கள் பயன்படுத்திய முச்சக்கர வண்டியையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அரசியல் பழிவாங்கும் எண்ணம் தன்னிடம் இல்லை என சுற்றுலாத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நவீன் திசாநாயக்க தெரிவித்தார். தலவாக்கலை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். தலவாக்கலை பகுதியில் தபால் நிலையம் ஒன்றை திறந்து வைக்கும் நிகழ்வில் நேற்றைய தினம் அமைச்சர் நவீன் திசாநாயக்க மற்றும் முஸ்லிம் வெளிவிவகார அமைச்சர் MH அப்துல் ஹலீம் ஆகியோர் கலந்து கொண்டனர். பொதுத் தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் அனைவரும் சுதந்திரமாக மைந்தவிற்காக அல்லது மைத்ரிபால சிறிசேனவிற்காக அதேவேளை ஐக்கிய தேசிய கட்சிக்காக உழைத்தனர். அந்த மக்களின் பார்வை பல்வேறு கோணங்களில் அமைந்திருந்தது. அது பிரச்சனை இல்லை. மக்கள் தாம் விரும்பும் கட்சிகளுக்காக உழைக்கும் உரிமை உண்டு. ஆனால் இதுதான் வித்தியாசம். நீங்கள் எனக்கு எதிராக செயற்பட்டால் நான் எப்போதும் பழிவாங்கல்களை முன்னெடுக்க மாட்டேன். ஒரு அரசியல்வாதியாக மக்கள் என் பக்கம் இருக்க வேண்டும் என முயற்சிப்பேன். எனக்கு எதிராக உழைப்பதன் மூலம் தமது தொழிலை ஒருவர் இழப்பதனை நான் ஊக்குவிக்க மாட்டேன். ஆனால் என்னை நீங்கள் தாக்க முடிந்தால் நாம் அமைதியாக இருக்கப் போவதில்லை. முன்னாள் போராளிகளுக்கு புனர்வாழ்வு அளிக்கும் நடவடிக்கை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவு பெற்றதன் பின்னர் முன்னாள் போராளிகளுக்கு புனர்வாழ்வு அளிப்பதற்காக 20 முகாம்கள் ஸ்தாபிக்கப்பட்டதாக புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் தற்போது பூந்தோட்டம் புனர்வாழ்வு முகாம் மாத்திரமே இயங்கி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட 12,084 முன்னாள் போராளிகள் ஏற்கனவே சமூகமயப்படுத்தப்பட்டுள்ளனர். சமூகமயப்படுத்தப்பட்ட முன்னாள் போராளிகளை இலக்காக கொண்டு பல்வேறு நலன்புரி திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாகவும் புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். நாட்டில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக டெங்கு நுளம்பின் பரவுகை அதிகரித்துள்ளது. கொழும்பு மாநகரில் இன்று முதல் எதிர்வரும் 3 தினங்களுக்கு டெங்கு ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவிக்கின்றது. டெங்கு நுளம்பு பெருகும் அபாயமுள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்ட 8 இடங்களை உள்ளடக்கும் வகையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி ருவான் விஜயமுனி தெரிவித்தார். பருவமழை பெய்வதால் பாமன்கடை, கிருளப்பனை, நாரகன்பெட்டி, கர்வாத்தோட்டம், பொரளை, தெமட்டகுடை, கிராண்ட்பாஸ் ஆகிய பகுதிகளில் டெங்கு நுளம்பு பெருகும் அபாயம் அதிகம் உள்ளதாக அவர் கூறினார். இந்த டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையில் நுளம்பு பெருகும் அபாயமுள்ள மற்றும் நுளம்பு பெருகியுள்ள இடங்கள் அடையாளம் காணப்பட்டு அளிக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். டெங்கு நுளம்பு பெருகுவதை தடுப்பதற்கு வீட்டு சூழல் மற்றும் அலுவலகம் ஆகியவற்றை சுத்தமாக பேணுமாறு கொழும்பு மாநகர சபை கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் கொழும்பு மாவட்டத்தில் 1328 நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை நாட்டில் டெங்கு நோய் அதிகரிப்பின் காரணமாக நாட்டின் பல மாவட்டங்களிலும் விசேட விழிப்புணர்வு திட்டங்களும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை கிளிநொச்சி மாவட்டத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கிளிநொச்சியில் உள்ள பாடசாலைகள், பொது இடங்களில் குறித்த டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கிளிநொச்சி சிவபாத கலேக பாடசாலையில் இன்று டெங்கு ஒழிப்பு கவனஈர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதுடன் டெங்கு நுளம்பு பெருகக்கூடிய இடங்கள் பாடசாலை மாணவர்களால் அளிக்கப்பட்டன. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று நேற்று இடம்பெற்றது. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் வைகே சிங்கா தலைமையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலைஞர்கள், விளையாட்டுத்துறை சார் வீரர்களும் கலந்து கொண்டனர். சர்வதேச யோகா தினம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகின்றது. பின்னவள திறந்தவெளி பூங்காவிற்கு கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இதுவரை 2,50,000 உள்நாட்டு, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் 8 மில்லியனுக்கும் அதிக வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக தேசிய மிருக காட்சி சாலைகள் திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் ரேணுகா பண்டாரநாயக்க குறிப்பிட்டார். நாளாந்தம் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாகவும் அவர் கூறினார். பின்னவள திறந்தவெளி பூங்காவில் 40க்கும் அதிகமான விசேட உயிரினங்களை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கின்றது.